வெல்கம் பேக். நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் கனவு. ஸோ உங்களுக்கே தெரியும் நான் எப்போவுமே நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஆன்சர்ஸோட வருவேன். ஸோ ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் இந்த லெவல்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே ஒரு சுப்பீரியஸ்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் எந்த ஒரு டிப் ப்ரொவைட் பண்ண வரலாம். கொடுக்குறது எல்லாமே ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும். நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை அதுவும் செவியரிஸ்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ண தான் ட்ரேட் பண்ணால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரேடாக இருக்காதீங்க. பிகாஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரிஸ்கி. ஓகே. ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் இப்போ ஒரு நல்ல மொமெண்டம் இருக்க சான்ஸ் இருந்தால் நான் அந்த டைமில் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். டெஃபினட்டாக இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் 2 விஷயம் கற்றுக்கவும் போகிறீங்க. ஸோ லெவல்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கவும் போகிறீங்க. ஓகே. ஸோ இன்றைக்கி எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா யூ வில் லேர்ன் சம்திங். இல்லை நான் ஸ்கிப் பண்ணி ஒரு லெவல்ஸ் மட்டும் தான் பார்க்கணுன்னீங்கன்னா கடைசி வரைக்கும் லெவல்ஸ் தான் பார்ப்பீங்க. யூ கேனாட் மேக் மணி. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எதுக்கு இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. நான் திரும்பவும் சொல்கிறேன், மார்க்கெட் ஸ்டில் எந்த பக்கம் சைடில் இருக்குது? ஸ்டில் சி சைடில் இருக்குது. திரும்ப சொல்கிறேன், மார்க்கெட் சி சைடில் தான் இருக்குது ஸ்டில். ஓகே. ஸோ நீங்கள் எப்போ புட்டு போகணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அவசரப்படாதீங்க. மார்க்கெட் இன்னும் சி சைடில் தான் இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஒரு வழி கிடையாது. ஓகே, டன். ஸோ புட்டு எப்போ போகணுன்றதை நான் சொல்லுவேன். செகண்ட் திங், எதனால் மார்க்கெட்டில் ஒரு டைரெக்ஷன் உங்களுக்கு புரியாமல் இருக்குது. மார்க்கெட்டில் நான் வந்து லாங் போகணுமா இல்லை ஷார்ட் போகணுமான்றது ஒரு டைரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது. பிகாஸ் மார்க்கெட் ஒரு காம்ப்ளெக்ஸ் புல் பேக்கில் இருக்குது. என்னடா அது புது புதுசாக வேர்டு சொல்கிறோம். காம்ப்ளெக்ஸ் புல் பேக் அப்படின்னா என்ன? ஓகே, நீங்கள் கூகுளில் கூட போட்டு பாருங்கள், வாட் இஸ் காம்ப்ளெக்ஸ் புல் பேக் இன் ஸ்டாக் மார்க்கெட்னு. இந்த வேர்டு நீங்கள் கேட்குறதுக்கு புதுசாக இருக்கும். ஆனால் இதுதான் உண்மை. இதெல்லாம் ட்ரேடிங்கில் தெரிஞ்சிருக்கணும். ஓகே. நீங்கள் எங்கேயும் அவ்வளோ சீக்கிரமாக பார்க்க முடியாது இந்த வேர்ட்ஸ் எல்லாம். ஸோ காம்ப்ளெக்ஸ் புல் பேக்னா மார்க்கெட் ஒரு ஆக்சுவலி ஒரு ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. இருந்தாலும் நான் உங்களுக்கு இது டீக் அவுட் பண்ணிடுறேன். உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில். ஸோ மார்க்கெட் ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் மார்க்கெட் திடீர்னு லோ சைடில் வந்துட்டு திரும்ப சைட்வைஸ் போகுது. இப்படின்னும் போது மார்க்கெட் என்ன இந்த ஹையும் உடைக்க மாட்டேங்குது, இந்த லோவும் உடைக்க மாட்டேங்குது. ஸோ மார்க்கெட் வித்தின் ஒரு ரேஞ்சில் இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திரும்ப வந்து இந்த இடத்துல இருக்க ஸ்டாப் லாஸ் பாருங்க. இந்த இடத்துல இருக்க ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு திரும்ப மேலே வந்துடும். திரும்ப சொல்கிறேன் பாருங்க. இந்த லோவில் இருக்க ஸ்டாப் லாஸை திரும்ப ஹிட் பண்ணிட்டு மார்க்கெட் திரும்ப மேலே வரும். முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நான் என்ன சொல்ல வரேன்ட்டு புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வண்டி ஓடுறதுக்கு ரொம்ப முக்கியமான தேவை ஃபியூவல். அது பெட்ரோலாகவும் இருக்கலாம், அது டீசலாகவும் இருக்கலாம். புரிஞ்சுக்கோங்க நம்ம மார்க்கெட்டில். ஸோ வண்டி ஓட்டுறது முக்கியமானது. ஒரு பெட்ரோலாகவும் இருக்கலாம், டீசலாகவும் இருக்கலாம். ஓகே, இல்லை சார் நான் ஈவி தான் இருக்குன்னா சரி, ஓகே, எலக்ட்ரிக்காக இருக்கலாம். அதே மாதிரி ஒரு மார்க்கெட் மூவ் ஆகணும். இதுக்கு இம்பார்ட்டன்ட் தெர் இஸ் ஸ்டாப் லாஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படி வண்டிக்கு ஒரு பெட்ரோல் டீசல் முக்கியமோ அந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு ரொம்ப முக்கியமானது ஸ்டாப் லாஸ். ஓகே. ஸோ மார்க்கெட் எப்போவுமே அப் சைடில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லோயரில் எல்லாருமே அவங்க ஸ்டாப் லாஸை வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ மார்க்கெட் என்ன ஆகும், எப்போ காம்ப்ளெக்ஸ் புல் பேக்கில் வருதோ இங்கேருந்து டக்குன்னு இந்த இடத்துல சஸ்டெயின் ஆன உடனே மேலே போயிடாது. பிகாஸ் இந்த இடத்துல வாங்குறதுக்கு யாருமே இல்லை. எல்லாருமே இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணாதான் என்ட்ரியே பண்ணுவாங்க டுவர்ட்ஸ் த கால் சைடுக்கு. ஓகே. ஸோ எப்போ ஒரு 50%ல வந்துட்டு போகுதோ இதை வந்து நீங்கள் வந்து ஃபிப் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபிப் ரேஷியோவில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 50% புல் பேக் குட் பி எ ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். 50%ல வந்து மார்க்கெட்டில் ஒரு புல் பேக் எடுத்தால் தட் குட் பி எ ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட்டில் சொல்லிட்டு ஓகே இதுக்கு மேலே புல்லிஷாக போயிடுச்சுன்னு சொல்லி நான் ஸ்டாப் லாஸை வச்சு நான் இதுக்கு மேலே இருக்க கொஞ்சம் டார்கெட்டை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஆனால் நல்லா பார்த்துக்கோங்க, மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கும்போது மார்க்கெட் நடுவில் ரேஞ்சில் இருக்கும்போது மார்க்கெட்டில் இந்த இடத்துல வாங்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. ஒரு ₹100 பொருள் ₹1000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ₹1000 இருந்துட்டு இது ₹500 வருதுன்னா யாரும் போய் ₹500 பை பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல எந்த பையும் நடக்கலை. ஒன்று பையிங் இந்த இடத்துல நடக்கும், இல்லை இதை பிரேக் அவுட் பண்ணால் நடக்கும். ஆனால் நடுவில் இருக்க ரேஞ்சும் போது பையிங் நடக்காது. ஏன்னா இந்த இடத்துல பை பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படியே செல்லர் செல் பண்ணி வச்சுருந்தா கூட நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணக்கூடாது. உங்கள் என்ட்ரி இங்கேயா இருக்கணும், இல்லாட்டி இங்கேயா இருக்கணும் டு கண்டினியூ த ட்ரெண்ட். எப்போ 50% ரீட்ரேஸ்மெண்ட் ஆகாமல் மார்க்கெட் ப்ரீவியஸ் லோவில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு போகுதுன்னா திஸ் இஸ் கால் காம்ப்ளெக்ஸ் புல் பேக். புரிஞ்சுக்கோங்க இந்த விஷயத்த. ஓகே.
ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் நீங்க வேணா Google போடுங்க. இல்லாட்டி உங்களுக்கு புடிச்ச ChatGPT, உங்களுக்கு இல்லன்னா Copilot நீங்க எந்த ஒரு ஏஐ டூல வேணா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கோங்க வாட் இஸ் காம்ப்ளக்ஸ் புல்பேக். ஏன் இந்த இடத்துக்கு வந்து மார்க்கெட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக வாய்ப்பு இருக்கு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. பையர் வந்து இந்த இடத்துல பை பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 50% வந்தா போதும்ன்னு. ஸோ 50% நல்ல சீப் பிரைஸ்ன்னும்போது பை பண்ணிக்கிறாங்க. ஸோ மேல இன்னமும் போது சீப் பிரைஸ்ன்னு பை பண்ணிக்கிறாங்க. இப்ப ரொம்ப மேல போன அப்புறம், இப்ப 50% சீப் பிரைஸ்ன்றத அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. 50% சீப் எல்லாம் வேணாம். எனக்கு குடுத்தா எனக்கு ஃபுல்லா 100% சீப் பிரைஸ் குடு. அதுக்கப்புறம் நான் ஒரு நல்ல மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அதுதான் நடக்குது. ஓகேவா? மார்க்கெட் எப்ப இப்படி போயிட்டு கீழ வந்துட்டு எல்லா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஓகே. ஹிட் ஆயிட்டு இங்க இருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் அதாவது இதெல்லாம் கிராப் பண்ணிட்டு மார்க்கெட்க்கு தேவையான ஃபியூயல், தேவையான பெட்ரோல், டீசல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த டைரக்ஷன கன்டின்யூ பண்ணும். ஸோ இதுக்கு முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னவா இருக்குன்ட்டு. நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம் பண்றவங்களா ஹையர் டைம் ஃப்ரேம் பண்ணுங்க. 1 டே டைம் ஃப்ரேம் 1 டே இல்ல 1 ஹவர், 4 ஹவர்ஸ் உங்களுக்கு என்ன டைம் ஃப்ரேம் ஹையரா உங்களுக்கு தோணுதோ, ஓகே. இல்ல நான் வீக்ல வச்சு பண்ணணும்னா வீக்லி பண்ணுங்க. பிகாஸ் நான் ஒரு இன்ட்ராடே ட்ரேடர்னால நான் ஐ வில் கோ வித் அ டெய்லி டைம் ஃப்ரேம். ஓகேவா? ஸோ நான் ஹையர் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது எனக்கு மார்க்கெட்ல அப்சைட் தான் தெரியுது. ஸோ நான் எக்காரணத்த கொண்டு நான் புட் சைட் ட்ரேட் நான் போக மாட்டேன். ஓகே. ஸோ இம்மீடியட்டா நான் புட் சைட் ட்ரேட் போக மாட்டேன். ஸோ மார்க்கெட் இத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட் இப்பவும் ட்ரெண்ட வந்து அ கால் சைட்ல தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குன்ட்டு. ஓகே. நம்பர் 2 நம்பர் 2 என்ன தெரிஞ்சுக்க போறீங்க? முக்கியமான விஷயம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. தெரியும். ஸோ மார்க்கெட் எப்ப சார் அப்படின்னா கீழ் பக்கம் வரும்? நல்லா பார்த்துக்கோங்க. எப்ப மார்க்கெட் வந்து டவுன் சைட்ல இந்த மாரி வந்து எல்லாத்தையும் கிராப் பண்ணும். நான் நடுவுல இருக்கிறது மேல போகும்ன்னு 50%ல எனக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் குடுக்குது. அது ஃபேக்கா கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ பிரேக் அவுட் இப்படி கீழ வந்துட்டு, அதாவது சொல்லப்போனா மார்க்கெட்ல ஒரு புல் பேக் வந்துட்டு, இந்த லோ இருக்கு, இந்த ஹை இருக்கு. ஸோ இப்படி வந்துட்டு, இப்படி குடுக்குற மாரி கூட போகலாம். போயிட்டு இம்மீடியட்டா அந்த பிரஷர் அந்த அளவுக்கு அதுல பவர் இல்ல அப்படின்னும்போது, திரும்ப அதே எடுத்த ரேஞ்சுல டிராவல் ஆகும். அந்த டைம்ல புத்திசாலித்தனமா நீங்க ஸ்டாப் லாஸ குடுத்துருங்க. பெஸ்ட் உங்களுக்கு தான். ஏன்னா, மார்க்கெட்க்கு தேவையான ஃபியூயல் மேல போறதுக்கு உண்டான ஃபியூயல், மேல போறதுக்கு உண்டான பெட்ரோல், டீசல் எதுவுமே அதுக்கு இல்ல. ஸோ அப்படின்னு இருக்கும்போது, மார்க்கெட் என்ன பண்ணும், திரும்ப வந்து இந்த ஸ்டாப் லாஸ கிராப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு சூப்பரான ஒரு ஹை மூவ் குடுக்கும். ஸோ இந்த இடத்துல தான் இப்ப மார்க்கெட்ல உங்களுக்கு கன்ஃப்யூஷன்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ ஏன்னா மார்க்கெட் இத உடைச்ச உடனே நீங்க புட் சைட் ட்ரேட் எடுத்துருவீங்க. ஆக்சுவலா அது புட் சைட் ட்ரேட் கிடையாது. ஏன்னா கீழ வந்து இப்படி போகுது. புட் சைட் ட்ரேட் கிடையாது. ஸோ புட் சைட் ட்ரேட் ஏன் கிடையாதுன்னா, ஏன்னா மார்க்கெட் வந்து மார்க்கெட்க்கு ஆல்ரெடி ரொம்ப ஹைல இருக்கும்போது, அதோட லிக்விடிட்டி எல்லாமே லோல இருக்கு. மார்க்கெட்டுக்கு ஃபியூயல் இல்ல. ஸோ ஃபியூயல் வேணும். கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ராப்டிக் மூவ்மென்ட் குடுக்கறதுக்கு ஒரு ஃபியூயல் வேணும். ஸோ இந்த மூவ்மென்ட் எப்ப வரும்னா, எப்ப இங்க இருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாமே ஹண்ட் பண்ணா தான் வரும். ஓகேவா? இங்க இருக்க கடையில போயிட்டு பெட்ரோல், டீசல் வாங்குனா தான் நல்லா இன்னும் கொஞ்சம் ஃபுல்லா ஃபியூயல் போட்டா தான் மேல போ முடியும். ஸோ நீங்க உடனே சொல்லுவீங்க, "சார் எனக்கு எப்படி சார் தெரியும்? இந்த 50% இப்ப ரீட்ரேஸ்மென்ட் தப்பா?" ஃபிப் எப்ப யூஸ் பண்ணணும்? அந்த ஃபிப் எப்ப யூஸ் பண்றது ஒரு தப்பு இருக்குதா? எனக்கு எனக்கு அது புரியல. எனக்கு நீங்க திரும்ப சொல்லுங்க. எனக்கு கிளியர் பண்ணி விடுங்க. ஏன்னா எப்பவுமே நான் ஃபிப்ப வச்சு எடுக்கிறேன் கரெக்ட்டா வருது. ஆனா இது என்ன புதுசா நீங்க சொல்றீங்க காம்ப்ளக்ஸ் புல் பேக்குன்ட்டு. ஸோ காம்ப்ளக்ஸ் புல் பேக்குன்றது காம்ப்ளக்ஸ் புல் பேக் வருதுன்றத நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதே மாரி மார்க்கெட் எப்ப கீழ வந்து என்னோட ஸ்டாப் லாஸ எண்ட் பண்ணிட்டு திரும்ப மேல போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு ஒரே ஆப்ஷன். இதுக்கு ஒரே விஷயம் நல்லா கவனிங்க. பாயிண்ட் நம்பர் 3 நான் சொன்னேன் பார்த்தீங்களா? 3 விஷயம் கத்துப்பீங்கன்ட்டு. ஸோ பாயிண்ட் நம்பர் 3 என்னன்னா, மார்க்கெட் எப்போ உங்களுக்கு வந்து கீழ காம்ப்ளக்ஸ் புல் பேக் எடுத்துட்டு கால் சைட் போகும்னா, நல்லா பாருங்க. மார்க்கெட்ல இந்த லோ இருக்கு பார்த்தீங்களா? இந்த லோ இப்படி பண்ணிட்டு, இப்ப இந்த இந்த லோல நான் உங்களுக்கு காம்ப்ளக்ஸ் புல் பேக் எப்படி வருதுன்னு நான் சொல்றேன் பாருங்க. இந்த ஹை பண்ணிடுச்சு. ஹை பண்ணிட்டு மார்க்கெட் கீழ வந்து இப்படி டான்ஸ் ஆடுது. ஓகே. அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்ப இது கீழ வந்து இத கிராப் பண்ணும்னா, நல்லா பாருங்க. இந்த பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல ஈக்குவல் கேண்டில் ஸ்டிக்கோட நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஈக்குவல் கேண்டில் எல்லாமே ஈக்குவலா இருக்கும். அதிலயே புரிஞ்சுக்கலாம். 1 ஸ்டாப் லாஸ் இல்ல, 2 ஸ்டாப் லாஸ் இல்ல, 3 ஸ்டாப் லாஸ் இல்ல, 4, 5 ஸ்டாப் லாஸ் கன்டினியூஸா இருக்குதுன்னு. புரிஞ்சுக்கோங்க. எப்ப மார்க்கெட் மேல போயிட்டு திரும்ப லோ ஃபார்ம் பண்ணும்போது, ஈக்குவல் ஹைஸ் இல்ல ஈக்குவல் லோஸ் எப்பப்பலாம் மார்க்கெட்ல ஈக்குவல் லோஸ் ஃபார்ம் ஆகுதோ, அதுக்கப்புறம் மார்க்கெட்ல மொமெண்டம் இல்லாம 50% கீழ வருதோ, அப்ப இந்த ஈக்குவல் லோஸ் கண்டிப்பா ஒரு 7, 8 கேண்டிலாவது ஈக்குவல் லோஸ் பண்ணியிருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து இதுக்கு உண்டான ஃபியூயல். இந்த 8 கேண்டிலோட ஸ்டாப் லாஸ ஹண்ட் பண்ணிட்டு, திரும்ப மார்க்கெட்ல வந்து ஒரு மொமெண்டம் குடுத்துரும். இந்த ஹையும் பிரேக் பண்ணிட்டு போயிரும்.
ஓகேவா? ஸோ நீங்க என்ன நினைப்பீங்க, இந்த இடத்துல நெறைய பேர் புட்டு ட்ராப் ஆயிருவாங்க. ஸோ இந்த 50% எடுக்கிற காலும் ட்ராப் ஆவாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த மாரி ட்ராப் வந்து தான் காம்ப்ளக்ஸ் புல் பேக்ல ஆஃபனா நடக்கும். கிளியர்? ஸோ டோன்ட் மிஸ் திஸ் சான்ஸ். ஸோ 3 பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன். ஒன் இஸ் காம்ப்ளெக்ஸ் புல் பேக். காம்ப்ளெக்ஸ் புல் பேக்ல இங்க புட்டுன்னு போவும். ஆனா திடீர்னு கால் சைட் போயிரும். சில டைம் கால்ன்னு போற மாரி புட்டுக்கு போயிரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஈக்குவல் லோ வரும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஈக்குவல் லோ இருக்குதுன்னா, மார்க்கெட் இப்படி வரும். இந்த 50%லேருந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட் குடுக்குற மாரி குடுக்கும். குடுத்துட்டு திரும்ப ஏன்னா இதுக்கு மேல போறதுக்கு ஒண்ணும் ஃபியூயல் கிடையாது. திரும்ப கீழ வரும். கீழ வந்துட்டு இந்த ஈக்குவல் லோஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஈக்குவல் லோல மார்க்கெட் என்ன பண்ணும்? லிக்விடிட்டி கிராப் பண்ணும். கிராப் பண்ணி இப்ப இங்கேயும் கிராப் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல உங்க ஸ்டாப் லாஸையும் சாப்பிட்டுருச்சு. இந்த இடத்துலயும் இருக்க ஸ்டாப் லாஸ் சாப்பிட்டுருச்சு. இப்ப 2 பேரோட ஃபியூயல் போயிட்டு இதுக்கு மேல சஸ்டெயின் ஆகும்போது மார்க்கெட் இந்த ஹையோட ஒரு சூப்பரான ஒரு மூவ் குடுத்துரும். அதனால மார்க்கெட்ல ஒரே ஒரு இடத்துல ஸ்டாப் லாஸ் குடுத்துட்டீங்க. அன்னைக்கு மார்க்கெட் முடியல. ஒரு ஸ்டாப் லாஸ் குடுத்துட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. அடுத்த ஒரு மூவ்க்கு. ஸோ நெறைய பேர் என்ன பண்றாங்க, என்ட்ரி பண்ணும்போது 20, 30 லாட்ல போடுறீங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருது. அடுத்த லாட் போடுறதுக்கு, அடுத்த ஒரு 2 லாட் போடுறதுக்கு கூட உங்களுக்கு தைரியம் வர மாட்டேங்குது. இன்னொரு விஷயம் வந்து மார்க்கெட்ல கீழ போகுதுன்னு நீங்க நினைக்கும்போது என்ன பண்றீங்க? மார்க்கெட்ல நீங்க ஸ்டாப் லாஸ் குடுக்க யோசிக்கிறீங்க. ஐய்யய்யோ! 30 லாட் லாஸ் ஆயிருச்சு. ஐயோ! 10 லாட் லாஸ் ஆயிருச்சு. ஐயோ! 3 லாட்ல லாஸ் காட்டுதுன்ட்டு. ஸோ நெவர் திங்க் அபவுட் திஸ். ஸோ மைண்ட்ல ஒரே விஷயம் வச்சுக்கோங்க. உங்க கைய விட்டு ஒரு ரூ. 500 போகலாம். ஆனா உங்க கைய விட்டு 50,000 போகுது, 5,000 போகுதுன்னா, தட் இஸ் வெரி ராங் வே ஆஃப் ட்ரேடிங். ஓகே. ஸோ எப்ப அந்த மாரி வருதோ, ஸோ எப்போ ஒரு ரூ. 1000 கிராஸ் ஆகுது, இல்ல ரூ. 1,500 கிராஸ் ஆகுது, குளோஸ் பண்ணிருங்க. ட்ரேட குளோஸ் பண்ணிருங்க. பிரச்சனை இல்ல. திரும்ப மேல வரும்போது, திரும்ப புது என்ட்ரி போட்டு வாங்கிக்கலாம். ஆனா கீழ வந்துட்டு திரும்ப மேல வந்து என்னோட 0 ஆக்கிட்டு அதுக்கப்புறம் மேல போகுன்றது ஓவர் கான்ஃபிடன்ஸ், ஓவரா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது தான். ஓகேவா? ஏன்னா ஆல்ரெடி மைனஸ்ல இருக்கு. மைனஸ் ஒரு ரூ. 2,000 இருக்குது. அது திரும்ப கீழயே இருந்து திரும்ப மேல வந்து இந்த ரூ. 2,000 0 ஆக்கிட்டு அதுக்கப்புறம் ரூ. 2,000லேருந்து ப்ளஸ் ரூ. 2,000 வருதுன்னா, பாருங்க -2 இங்க இருக்கு. இங்க 0 இருக்கு. இங்க +2 இருக்குது. ஸோ இதுலேருந்து இது 0 ஆகணும். 0லேருந்து இது ஆகணும். அந்த அளவுக்கு மார்க்கெட்ல ஒரு மொமெண்டம் இருக்கணும். ஸோ அது இருந்தா மட்டும் தான் மார்க்கெட்ல இந்த மாரி ஒரு விஷயம் வரும். இல்லன்னா வராது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் புல் பேக்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஃபார் மோர் இன்ஃபோ திரும்பவும் சொல்றேன். Googleல போட்டு செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அ பியூர் ட்ரேடர், எஃப்ஐடிஏ அண்ட் இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர் ஒன்லி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த காம்ப்ளெக்ஸ் புல் பேக். அதர்வைஸ் நீங்க யூடியூப்ல 99% நான் திரும்ப சொல்றேன். தே வில் ஜஸ்ட் கோ வித் த 50% ரீட்ரேஸ்மென்ட். ஏன்னா கேட்டா இதுதான் எலியோட் வேவ் இதுன்னுவாங்க. இந்த மாரி சார்ட் நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்கன்னா, தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து நார்மலா காம்ப்ளெக்ஸ் புல்பேக் எங்கெங்க நடக்கும்னு நான் சொல்றேன். கமோடிட்டீஸ்ல நெறைய நடக்கும். ஸோ கரன்சிஸ் மார்க்கெட்ல நடக்கும். ஃபாரெக்ஸ்ல நடக்கும். அதே மாரி உங்களுக்கு பிட்காயின்ஸ்ல நடக்கும். ஐ மீன் கிரிப்டோல. அண்ட் சம்டைம்ஸ் இண்டெக்ஸ்ல இந்த மாரி நடக்கும். இல்ல எப்பயாவது மார்க்கெட்ல ஒரு நல்ல மொமெண்டம் குடுக்கணும்னா, காம்ப்ளெக்ஸ் புல் பேக் எடுத்துட்டு, அதாவது டைரக்ஷன் மேலயும் இல்லாம, கீழயும் இல்லாம, உங்களுக்கு கீழ போறா மாரி போயிட்டு மேல வந்துரும். மேல போறா மாரி போயிட்டு கீழ வந்துரும். ஸோ இந்த மாரி இருக்கும். அன்டில் அன்லெஸ் ஹையர் டைம் ஃப்ரேம்ல லெவல்ஸ பிரேக் ஆகாத வரைக்கும் நீங்க போக்கூடாது. அதே மாரி ஹையர் டைம் ஃப்ரேம்ல லெவல்ஸ பிரேக் ஆச்சுனா கூட, காம்ப்ளெக்ஸ் புல் பேக்ல என்ன நடக்கும்னா, மார்க்கெட் உடனே வந்து இப்படி வந்துட்டு கீழ வந்துட்டு உடனே இட் வில் கோ அப் டூ திஸ் லெவல். உங்களுக்கே தெரியும் மார்க்கெட் இப்படி போயிட்டு இப்படி ரீடெஸ்ட் ஆனா தான் நீங்க எடுக்கணும். ஸோ இந்த ரீடெஸ்ட் ஆறதுக்கு முன்னாடி என்ன ஆயிரும், மார்க்கெட் மேல போய் சஸ்டெயின் ஆயிரும். அப்பவே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். மேல போய் சஸ்டெயின் ஆயி, இந்த இத சப்போர்ட்டா ரீடெஸ்ட் பண்ணி போகுதுன்னா, மார்க்கெட் கால் சைட் போயிரும். அப்போ இந்த ஹையோட ஒரு நல்ல மொமெண்டம் நீங்க எதிர்பார்க்கலாம். ஓகே. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. வாங்க நமக்கு நிஃப்டிக்கு உண்டான லெவல்ஸ்குள்ள போவோம். அதனால காம்ப்ளெக்ஸ் புல் பேக்ல இருக்கனால கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க. நிஃப்டி இன்னமும் கால் சைட்ல தான் இருக்குது. ஓகே. ஸோ அப் சைட்ல இந்த ஒரு முக்கியமான ஜோன் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 25,596 அண்ட் 25,584. ஓகே. இது வந்து அப் சைட் ஜோன். ஸோ நிஃப்டியோட 5 மினிட் சார்ட் உங்க முன்னாடி இருக்குது. ஸோ லோவர் ஜோன் எழுதிக்கோங்க. முக்கியமான ஜோன் இதெல்லாம். இன்ஸ்டிடியூஷனல் ஜோன், எஃப்ஐடிஐ ஜோன் திரும்ப திரும்ப சொல்றேன். புரிஞ்சா it will be very useful for you. So 25,499 and 25,487 இது வந்து லோயர் ஜோன். ஸோ இந்த ஜோன்குள்ள போச்சுன்னா மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் எடுக்கவே கூடாது. வெயிட் பண்ணுங்க இந்த ஜோன் எப்போ வருதுன்ட்டு. ஏதாவது ஒரு பக்கம் ஒரு ஜோன் வரும். ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் கொடுக்கும். அப்போ மட்டும் தான் எடுக்கணும். ஸோ திரும்பவும் சொல்றேன் மார்க்கெட் ஸ்டில் இன் காம்ப்ளெக்ஸ் புல் பேக். கடந்த 2 நாளா நம்ம பார்க்குறோம் சைட்வேஸ் மார்க்கெட்ல சுத்திக்கிட்டு இருக்கு. மார்க்கெட் இஸ் ஸ்ட்ரகிளிங் எ லாட். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு கேப் அப். ஏன் கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்றோம்? அது வந்து உங்களுக்கு போக போக உங்களுக்கே புரியும். ஸோ வி எக்ஸ்பெக்ட் எ கேப் அப் டுடே.
ஓகே. ஸோ கேப் அப் எடுத்துட்டு மார்க்கெட்ல முக்கியமான ரேஞ்ச் இந்த ரேஞ்ச் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 594 தப்பிதவறி 594 மேல சஸ்டெயின் ஆயிருச்சுன்னா, மார்க்கெட் வில் ஜூம் டூ 25,668 668 போயிரும். திரும்ப 668 கிராஸ் பண்ணா, நான் என்ன லெவல்ஸ்ன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே. ஸோ 668 முடிச்சுன்னா, நான் வந்து யூடியூப் சேனல்ல ஐ மீன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நம்ம லிங்க் குடுத்துருக்கேன். ஸோ அத கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல்ல என்ன ஒரு மூவ் இருக்கோ, நான் மார்னிங்கே உங்களுக்கு பிரெடிக்ட் பண்ணி சொல்லிருவேன். ஸோ இந்த டைரக்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னா, அந்த டைரக்ஷன் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ரைட். ஸோ புட் எப்போ போகும்னா, திரும்ப சொல்றேன். புட் சிம்பிளா சொல்றேன். ஸோ கால் சைட் நீங்க டெஃபினட்டா போகணும்னா 594க்கு மேல போனா தான் இந்த டார்கெட் வரும். அதே மாரி புட் எப்போ போகணும்னா, தயவு செஞ்சு மார்க்கெட் 471க்கு கீழ போனா தான் நீங்க புட் சைட பத்தி யோசிக்கணும் 371க்கு. இல்லன்னா இத நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க. ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். ஓகே. அப்போ மார்க்கெட் மேல போகுது. இந்த லெவல்ல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதுன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த லெவல் இட் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட் க்ரூஷியல் ஜோன். ஓகே. ஸோ மார்க்கெட்ல நான் மார்னிங்கே சொல்லிருவேன். இன்கேஸ் செல்லர்ஸா இருந்தீங்கன்னா, நீங்க தயவு செஞ்சு என்ன செல் பண்ணணுன்றதும் நான் சொல்லிருவேன். ஸோ இந்த ஜோன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. மார்க்கெட்ல ஒரு அ இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்லாத ஒரு ஜோன். ஸோ இந்த ஜோன்ல வந்து மார்க்கெட்ல மேல போச்சுன்னா, ஒரு கீழ ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா, உங்களுக்கு இதுவரைக்கும் வர சான்ஸ் இருக்கு. 541 வரைக்கும் வர சான்ஸ் இருக்கு. அதே மாரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன மூவ்ஸ் தான் இருக்குது. பட் ஆனா பெரிய மூவ்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, 471லேயே வந்துச்சுன்னா, இங்க ஒரு 100 பாயிண்ட் மூவ் இருக்கு கீழ சைடுல இருக்கு. அதே மாரி 594க்கு மேல போச்சுன்னா, இங்க ஒரு எவ்வளோ பாயிண்ட் இருக்கு? அப்ராக்ஸிமேட்லி 668. ஸோ இங்க ஒரு 68 பிளஸ் அங்க ஒரு 10 78 பாயிண்ட் மேல இருக்கு. ஸோ 78 பாயிண்ட் இங்க மேல இருக்குது. அதே மாரி இங்க ஒரு 100 பாயிண்ட் கீழ இருக்கு. ஸோ மார்க்கெட் எந்த பக்கம் உடையுது அப்படின்றத வச்சு தான் இன்னைக்கு நம்ம அத ட்ரேட் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 400 கிட்ட ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேர் வேல்யூ இருக்குது. ஒரு கேப் இருக்கு. ஸோ அந்த கேப்ப ஃபில் பண்ண நெறைய சான்ஸஸ் இருக்குன்னு சொன்னேன். அதே மாரி நான் சொன்னபோது மார்க்கெட் அழகா உங்களுக்கு ஒரு புட் சைட் மொமெண்டம் வந்தது. ஸோ இப்ப அந்த கேப் ஃபில் ஆச்சா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெஃபினட்டா மார்க்கெட் 471 கீழ போச்சுன்னா, டெஃபினட்டா இந்த 371 கேப் ஃபில் ஆகும். ஓகே. இப்ப தான் அந்த காம்ப்ளெக்ஸ் புல் பேக்கோட இது முடியும். ஐ மீன் அதுக்கு என்ன தேவையோ அது முடியும். அப்படி இல்ல மார்க்கெட்ல நிஜமாலே வந்து 50% நெறைய பேர் பயர்ஸ் இருக்காங்க. ஸோ 50%ல ஃபியூல் ஹெவியா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, 50% ரீட்ரேஸ்மென்ட் மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம்ல 50%ல ரீட்ரேஸ்மென்ட் எடுத்து மார்க்கெட் எப்போ 594 மேல போகுதோ, தென் யூ கேன் வெரி வெல் கோ வித் திஸ் 668 டார்கெட். ஓகே. ஸோ மார்க்கெட்ல இன்கேஸ் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் 541 கொஞ்சம் புல் பேக் எடுக்கும். போட்டு அதுக்கு அடுத்தது 517 ஃபாலோட் பை 500 வரைக்கும் உங்களுக்கு டவுன் சைடு டார்கெட் வந்துரும். ஸோ பை எனி சான்ஸ் மார்க்கெட்ல இதுக்கு மேல சஸ்டெயின்னா நான் கிளியரா சொல்லிட்டேன். அதே மாரி மார்க்கெட்ல எப்பயாவது மார்க்கெட்ல சப்போஸ் இன்னைக்கு வந்து கேப் டவுன் ஆயிருச்சு. இல்ல கீழ் பக்கம் வந்துருச்சு. இந்த லெவலுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆகுது. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் 12:30, 12:45, 1 மணி வரைக்கும் இதுக்கு மேல சஸ்டெயின் ஆகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 500க்கு மேல இருந்ததுன்னா டெஃபினட்டா மார்க்கெட்ல கால் சைட் மூவ் பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் 517, செகண்ட் டார்கெட் 541 அண்ட் 541 மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா டெஃபினட்டா 594 டார்கெட்டும் நீங்க பார்த்துருவீங்க. ஓகே. ரைட். பை எனி சான்ஸ் மார்க்கெட்ல கேப் டவுன் எடுக்குது. இதுக்கு கீழ சஸ்டெயின் ஆகுது. இதுக்கு கீழ சஸ்டெயின் ஆகுது. எதுக்கு 500 கீழ சஸ்டெயின் ஆகுது. முக்கியமான லெவல் நம்ம லெவலுக்கு கீழ ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆயிட்டு மார்க்கெட் கீழ டவுன் சைட் மூவ் குடுக்குது. மூவ் குடுத்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 471 471 தான் இருக்கறதே லாஸ்ட் என்ன சொல்றது? நம்ம பார்டர் மாரி. 471 பார்டர மட்டும் கீழ கிராஸ் பண்ணிடுச்சுன்னா, கீழ கிராஸ் ஆகி போயிருச்சுன்னா மார்க்கெட் டெஃபினட்டா 25 371 வரைக்கும் வரும். ஒரு 100 பாயிண்ட்ட நீங்க மிஸ் பண்ணிறாதீங்க. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இது புரியும்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ மார்க்கெட்ட சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேப்பர், பென் எடுத்துக்கோங்க. நோட் பண்ணுங்க. ஸோ நீங்க எந்த அ ஐ மீன் சார்ட்ல காம்ப்ளெக்ஸ் புல் பேக்க பார்க்குறீங்களோ, ஸோ அத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்கு முக்கியமான உதாரணம், நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ கிரிப்டோல பார்த்தீங்களா? எந்த டேட்ல பார்த்தீங்க? எந்த சார்ட்ல உங்களுக்கு தெரியுது? கோல்டு யூஎஸ்டியா? இல்ல யூஎஸ்டி கோல்டா? இல்ல ஸ்டாக்ஸ்லயா? ஏதாவது ஒரு இடத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. லோயர் லோ உடைச்சிட்டு கீழ வராம அங்க இருக்க லிக்விடிட்டிலாம் கிராப் பண்ணி அதுக்கப்புறம் சூப்பரான மொமெண்டம், ஹெவி மொமெண்டம் கால் சைட்ல போயிருக்கும். ஓகே. அண்ட் முக்கியமான விஷயம். ஸோ இன்னைக்கு நான் ஒரு ஸ்டாக்ஸ் உங்களுக்கு குடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ விச் இஸ் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஃபோக்கஸ் ஆன் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஹெச்சிஎல் டெக். நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஹெச்சிஎல் டெக் ஃபியூச்சர் ஒரு நல்லா இருக்குது. ஸோ மார்க்கெட்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் ஹெச்எல் டெக்ல வர சான்சஸ் இருக்கு. ஏன்னா மார்க்கெட் திரும்பவும் சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இங்க இருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஹெச்சிஎல் டெக்ல ரிகவர் ஆகணும் கால் சைட்ல. ஸோ யோசிங்க. அதுக்கேத்த மாரி நீங்க வாங்குங்க. ஓகே.
ஸோ 2 ஸ்டாக்ஸ் இன்னைக்கு ஆர்த் இண்டஸ்ட்ரீஸ் இட் இஸ் அன் இன்ட்ராடே ஸ்டாக். HCL இஸ் அ ஃபியூச்சர் ஸ்டாக்ஸ். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை நிஃப்டி அனாலிசிஸ். வாங்க நம்ம பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ்குள்ளே போவோம். சேம் டு சேம் பேங்க் நிஃப்டி. ஸோ அப்சைட் லெவல்ஸ் விச் இஸ் 57,675 and 57,609. So lower level which is 57,253 and 57,225. ஓகே. ஸோ இந்த ஜோன் ரெண்டு ஜோன் இருக்குது. ஸோ ரெண்டு ஜோனில் உள்ளே போச்சுன்னா நீங்கள் ட்ரேடே பண்ணாதீங்க. தயவுசெய்து திரும்ப சொல்கிறேன், ரெண்டு ஜோனுக்குள்ளே போச்சுன்னா ட்ரேட் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங், மார்க்கெட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இன்றைக்கும் கேப் அப் தான். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய லெவல்ஸ் இருக்குது. ஸோ லெவல்ஸ் மேலே லெவல்ஸ், லெவல்ஸ் மேலே லெவல்ஸ், லெவல்ஸ் மேலே லெவல்ஸ். ஸோ கீழ் பக்கம் போக சான்சஸ் ரொம்ப கம்மி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் அப்சைட், எஸ் டெஃபினட்டாக அப்சைடில் ஒரு நல்ல மொமெண்டம் இருக்குது. ஸோ நம்ம லெவல்ஸ்க்கு மேலே கிராஸ் ஆச்சுன்னா டெஃபினட்டாக 816, 57,816 ஃபஸ்ட் டார்கெட். புல் பேக் செகண்ட் டார்கெட் 58,055. நல்லா புரிஞ்சுங்க, 58,055. ஓகே. ஸோ இதுக்கு மேலே சம்டைம்ஸ் சஸ்டெயின் ஆகிட்டு இதுக்கு கீழே வந்துருச்சுன்னா இந்த இடம் நல்லா திரும்ப சொல்கிறேன், நீங்கள் சஸ்டெயின்னா என்ன அர்த்தம், இதுக்கு மேலே இருந்து உங்களுக்கு ஒரு புல் பேக் எடுத்து இப்படி போகுதுன்னா ஐஆர்ஐ ஃபார்ம் பண்ணுங்க. அப்போ நீங்கள் இது ஸ்டாப் லாஸாக வச்சு நீங்கள் எடுக்கலாம். முக்கியமான ஜோன் ஒன்று இருக்குது 57,816க்கு மேலே. ஓகே. 868. ஓகே. 57,868க்கு மேலே நிற்கிது, அங்கேயே நிற்கிது, கீழே வரமாட்டிங்கன்னா சரசரன் இந்த டார்கெட் போயிடும், 58,055 போயிடும். ஓகே. கிளியராக சொல்லிட்டேன் உங்களுக்கு. இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், ரைட்? ஓகே. ஸோ மார்க்கெட்டில் சப்போஸ் பேங்க் கேப் அப் ஆகுது, கேப் அப் இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது, அதுக்கப்புறம் கீழே வருதுன்னா ஃபஸ்ட் டார்கெட் 535, செகண்ட் டார்கெட் 57,459. 459 போயிட்டு அங்கேயும் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா டெஃபினட்டாக 57,310. ஸோ 310 என்னோட லோவர் சைட் ஜோன் வருது. ஸோ ஓவரால் நான் பார்க்க போகும்போது மார்க்கெட்டில் ஒரு கால் சைட் மொமெண்டம் பேங்க் நிஃப்டியில் ஒரு தெளிவாக தெரியுது. ஓகே. புட் சைடில் எனக்கு கொஞ்சம் ரொம்ப இது இருக்குது. என்ன சொல்கிறது, உங்களுக்கு சப்போர்ட்ஸ் நிறைய இருக்குது. 1 2 3 4 5 6 நார்மலாகவே 5 சப்போர்ட் இருந்தாலே ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸோ 6 சப்போர்ட்ஸ் இருக்குது. இந்த 6 சப்போர்ட்ஸையும் உடச்சி பேங்க் நிஃப்டி கீழே வருதுன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகே. அண்ட் பேங்க் நிஃப்டியில் எப்போ புட்டு போகணும்னா, எப்போ மார்க்கெட் 57,148 கீழே போச்சுன்னா நீங்கள் புட் போங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் 56,986, செகண்ட் டார்கெட் இஸ் 56,820. ஓகே, ரைட். திரும்ப சொல்கிறேன், எப்போ உங்களுக்கு 148க்கு கீழே போனால் மட்டும்தான் புட்டு வரும், இல்லைன்னா வரவே வராது. ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா இன்னைக்கு ஒரே விஷயத்தில் அதாவது இன்னைக்கு எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக டக்குன்னு சொல்லிட்டு இருக்கா, அதனால் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள். எனக்கு புரியுது டைம் இல்லைன்ட்டு. ஸோ இந்த வீடியோ 7:30 மணி 7 o'clock ஆகுது, 7:30 அப்டேட் பண்ணுறேன். ஸோ நோ ப்ராப்ளம், 8 o'clock போட்டு இதை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க, ரெக்கார்ட் பண்ணுங்கள், எழுதிக்கோங்க, உங்கள் இஷ்டம். பட் ப்ளீஸ் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஓகே. இந்த வீடியோவில் நான் காம்ப்ளெக்ஸ் புல் பேக் சொல்லியிருக்கேன், லிக்விடிட்டி கிராப் பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருக்கேன், மூணாவது விஷயம் வாட் இஸ் லிக்விடிட்டின்னு சொல்லிட்டேன். ஓகே. ஸோ இந்த 3 விஷயம் நீங்கள் இன்றைக்கி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், தம்ஸ் அப் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் ஃபார்வர்ட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங், சப்போஸ் மார்க்கெட்டில் கேப் டவுன் எடுத்து இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா 310க்கு மேலே போச்சுன்னா தாராளமாக 458க்கு ஃபஸ்ட் டார்கெட், ஒரு புல் பேக் 535 செகண்ட் டார்கெட் அண்ட் தேர்ட் டார்கெட் இந்த பாக்ஸ் ஒன் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஸ்டிடியூஷன் ஜோன்ஸ். ஸோ இங்கேருந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் பை பண்ணுவாங்களா, இல்லை இங்கேருந்து இன்ஸ்டிடியூஷன் செல் பண்ண போகிறாங்களான்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ ஆல் தி பெஸ்ட், டேக் கேர் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். அண்ட் முக்கியமான விஷயம், நிறைய பேர் கோர்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் கனெக்ஷன் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு கேட்டிருந்தீங்க. சரி, இப்போதைக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருங்க. ஸோ நம்மக்கிட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எதிர்பார்க்குற அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, ஓகே, ஒரு ஹேண்ட்ஸம் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 20 இல்லை 25 இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக வில் கண்டக்ட் அவர் கோர்ஸ். 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரைட் நவ் வி ஆர் நாட் கண்டக்டிங். ஸோ கீப் இன் டச் வித் அஸ். ஓகே. ஸோ எப்போ மேபி இன் நெக்ஸ்ட் மந்த் வி வில் பிளான். ஓகே. ஸோ அதுக்குள்ளே இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் புட் கமெண்ட்ஸ். அதே மாதிரி டெலகிராமில் யூ கேன் பர்சனலி ட்ராப் அ டெக்ஸ்ட் தட்
எஸ் ஐ எம் இன்ட்ரெஸ்டட். ஓகே. ஸோ கமெண்ட் இங்கேயும் எஸ் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் ஆன்லைன். திரும்ப சொல்கிறேன் ஆன்லைன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் நிறைய பீப்புள் ஆஃப்லைனில் வர முடியாது பிகாஸ் இட் இஸ் வெரி ஃபார். ஸோ ஆன்லைனில் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அண்ட் ஆன்லைனில் வித் லைவ் ட்ரேடிங், பிகாஸ் என்னோட எய்ம் வந்து உங்களுக்கு லைவ்ல ட்ரேட் சொல்லி கொடுக்கறது தான். ஸோ வித் இன்ட்ரெஸ்டட் வித் லைவ் ட்ரேடிங், ப்ளீஸ் யூ கேன் வெரி வெல் ஜாயின் வித் மீ. ஓகே. ஸோ please thumbs up, learn from us, or else learn from anywhere before entering in option trading. Okay, because options are always risky. So that's all about my analysis. All the best. Take care. Bye bye and happy trading. And see you tomorrow with a new analysis. And till then, bye and thanks. And please do comment. Hope I helped you a lot in understanding the market. Okay, so have a good day, happy trading, bye bye, and please keep on supporting us. So telegramல join பண்ணிக்கோங்க. So if there is any momentum in any side, definitely I will give you the trade. And மார்னிங்கே நான் சொல்லிடுவேன், இட் வில் அரௌண்ட் 9:25 9:30க்கு நான் சொல்லிடுவேன் வாட் வுட் பி த டைரக்ஷன். அண்ட் 10 o'clock மேலே நான் சொல்லிட்டேன்னா அது கன்ஃபார்ம் ஆயிரும். ஓகே. ஸோ அதே தான் அன்றைக்கி டே ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு 9:30க்கு ஒரு டைரக்ஷன் சொல்லுவேன், அது ஓகேனா ஓகே. அதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர் 10 to 10:15 10:30க்குள்ளே நான் உங்களுக்கு அன்றைக்கு உண்டான மூவ்ஸை நான் சொல்லிடுவேன். ஸோ இது ரெண்டும் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக டெலிகிராமில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு அட்வைஸ், சாலிட் அட்வைஸ் கேட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ தட் நீங்கள் அந்த ஆக்சுவல் என்ட்ரி எடுக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எடுக்க முடியல, அட்லீஸ்ட் ஒரு டைரெக்ஷனாக தெரியுது, ஓகே இந்த பக்கம் போக சான்சஸ் இருக்குன்ட்டு. ஸோ நான் சொல்லிட்டேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த டைரெக்ஷனில் வச்சியாவது நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, என்ட்ரி தெரியலனாலும் பரவாயில்ல, ஒரு டைரெக்ஷன் தெரியுது, ஸோ டைரெக்ஷன் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ். தேங்க்யூ, have a good day and happy trading. See you in my next video. Bye bye.